டெட்பூல் அண்ட் வால்வரின் சூப்பர் ஹீரோ படம் வந்திருக்கு, ஃபேமிலியோடு போய் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செருப்படி நிச்சயம் அது சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். டெட்பூல் அண்ட் வால்வரின் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்பூல் வந்து அவெஞ்சர்ஸோட டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த நிறுவனத்தில் பேசி நானும் அவெஞ்சரில் சேரணும் அப்படின்னும் போது அவெஞ்சர்ஸ்னால் சும்மா கிடையாது, அவங்க வந்து பயங்கரமானவங்க, நீ அதுக்கெலாம் லாக்கிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிராகரிச்சிடுறாங்க. அங்கேருந்து சரி ஓகே என்ன பண்ணலான்னு போகும்போது அப்போது டிவிஏ அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து இவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு வேலை முடிச்சு கொடுத்த அப்படின்னாக்கா நான் உன்னை அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி என்ன வேலை அப்படின்றது இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அது பயங்கரமான வேலையாக இருக்குது, இதை நம்மளால் தனியாக பண்ண முடியாது, நமக்கு ஒரு உல்வேரியன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இறந்து போன உல்வேரியனை இவர் திருப்பி வெவ்வேறு காலகட்டங்களில் போய் தேடுறாரு. இப்போ இந்த வேலைக்கு யார் தகுதியான உல்வேரியனோ அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவர் போய் கூட்டிகிட்டு வராரு. இறுதியாக அந்த நிறுவனம் சொன்ன அந்த வேலையை இவர் முடிச்சாரா இல்லையா, அவெஞ்சர்ஸில் ஜாயின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம டெட்பூல் படம் அப்படின்னாலே அவரோட அந்த ஸ்லாங்கு பேசுகிற விதம்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி எதுக மோனையிலேயே ஒரு மாதிரி காமெடியாகவே பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதை ரசிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் ஆக்சுவலாக. பட் அது ரொம்ப ரசித்து தான் பார்த்தோம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காமெடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கராக ஆபாச வார்த்தைகள் நிறைய பச்சையாகவே பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லணும். அதனால தான் சொன்னேன் ஃபேமிலியோட போக முடியாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து இதை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெட்பூல் படம் அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து தான் போவோம், அந்த எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில். அடுத்து எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஃபைட் சீன் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதாவது இந்த பறக்கிறது ஓடுறது குதிக்கிறதுன்னு எல்லா வேலையுமே வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதுக்கு மெனக்கெட்டது நல்லாவே தெரிஞ்சுது. அதுவும் பர்டிகுலராக அந்த டெட்பூல் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். கம்பேரிட்டிவ்லி உல்வேரினை விட டெட்பூலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி ஃபைட் சீன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சூப்பர் ஹீரோஸ் சொல்ல முடியாது, ஹீரோஸ் வேறு படத்தில் இந்த பிளேடு அப்புறம் இந்த எக்ஸ்மேன் டீமில் இருக்கவங்க இவங்களெல்லாம் இந்த படத்தில் பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். இப்போ படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் ரோல். ஆக்சுவலாக வில்லன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, பட் அந்த மாதிரி வில்லன் ரோலுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராத மாதிரி இருந்துச்சு. ஈவன் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஃபைட் கூட இல்லை, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே கிடையாது, ரொம்ப சப்பையாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வில்லன் கதாபாத்திரத்தில் இவங்க வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கும். பட் இவங்க அதை தாண்டி ஓடுறது குதிக்கிறது தாவறது இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுன்னு இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கிரிப்பிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு பார்ட் மட்டும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உல்வேரியன் இவரை வந்து நம்ம எக்ஸ்மேன் சீரீஸ்லாம் பார்த்துட்டு போனோம்ம இவர் வந்து பயங்கரமான ஒரு டானுக்கெல்லாம் டானாக இருந்தார் அங்கே. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வரும்போது மட்டுமே ஊழையிட்ட நம்ம நண்பர்கள் எல்லாம் போக போக வந்து பார்த்திங்கன்னா டெட்பூலுக்கு மட்டுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உல்வேரியனை இந்த படத்தில் ரொம்ப டம்மி பண்ணுற மாதிரியே காமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மேனில் இருந்த அந்த கெத்து இதில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் சீரீஸ் எல்லாத்துலேயுமே உல்வேரியனுக்கு ஒரு தனி ஒரு பார்ட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அவர் வந்தால் தான் இதை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக சப்பையாக இவங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது டெட்பூலுக்கு மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு படுது. மொத்தத்தில் இந்த டெட்பூல் அண்ட் உல்வேரியன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூப்பர் ஹீரோ படம் ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும், ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும், விஎஃப்எக்ஸ் எல்லாம் அதகலமாக இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா ஸ்டோரி லைனு அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மாறாக இந்த படம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஸ்டண்ட்டு பயங்கரமாக இருக்கும், ஒரு சில கேமியோஸ் எல்லாம் உள்ளே வர்றது ரொம்ப ரசிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் இவங்க இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையான வார்த்தையில் பயங்கரமாக பேசி உங்களை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட போகக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு கிரிப்பிங்கே இல்லாத ஒரு ஸ்டோரி லைனு, வில்லன் ரோலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தனியாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு படம், ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருப்படி வரும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் தனியாக போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டு ஒரு கிரிப்பிங் இல்லாத ஸ்டோரியை பார்த்தோம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜான படம் பார்த்து ஒரு திருப்தியோடு வருவீங்க. இதே ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஃபேமிலியோடு போயிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப முகசொலிக்கும் வகையில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான வார்த்தைகள் இருக்குது படத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு போகணுன்றது தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.